வணக்கம் நேர்களே, நம்ம யோகம் ஃபவுண்டேஷனில் இன்றைக்கி அன்னதானம் பார்த்திங்கன்னா பாவக்காய் சாதம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் வரும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இல்லத்தில் நடக்கிற திருமண நாள், பிறந்த நாள், பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு வெந்தயம், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம். அடுத்து வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிக்கிட்டே இருக்குது. அடுத்தது பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வணங்கட்டும். இது இங்கே வணங்கிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் வடச்சட்டியில் நல்லா எண்ணெய் விட்டு பாவக்காவை தனியாக வறுத்து நல்லா வணக்கிக்கலாம். நிறைய எண்ணெய் விட்டுருக்கேன். பாவக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இல்லை சாம்பார் தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்ததும் அளவு தண்ணி விட்டுக்கலாம். பாவக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நாம் இந்த வறுத்து வச்ச பாவக்காவை எடுத்து சாப்பாட்டில் போட்டுடலாம். அவ்வளோ